தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆஷஸ் டெஸ்ட். ஓகேவா? ஆஷஸ்னா என்ன? ஆஷஸ்னா சாம்பல். அந்த சாம்பலுங்கிற பேரை வந்து டெஸ்ட் சீரீஸுக்கு வந்து வைப்பாங்களா? பல வருடமாக இது வந்து பழமை வாய்ந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஏன் ஆஷஸ்ன்னு டெஸ்ட் வந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோவை பாருங்கள். ஓகேவா? ஆஷஸ் பொதுவாக வந்து ஆஷஸ் அப்படின்னா சாம்பல்னு அர்த்தம். ஏன் இந்த டெஸ்ட் சீரீஸுக்கு சாம்பல்னு பேர் வச்சாங்க? இப்போது இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் சீரீஸ் ஆடிச்சு. ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபி அப்படின்னு இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா ஆடும்போது மண்டேலா காந்தி அந்த மாதிரி சீரீஸ்லாம் பேர் வைக்கிறாங்க. இது ஏன் ஆஷஸ் சாம்பலுங்கிற பேரை வந்து வச்சாங்க அப்படின்னா, அது வந்து 1882 29 ஆகஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்தில் கிரிக்கெட் விளையாடுறாங்க. பழமையாக வாய்ந்ததா? ஓகேவா? அப்போது இந்த ஓவலில் நடக்கும்பொழுது ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்தை பீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போது ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்கும் பொழுது இங்கிலாண்டில் ஸ்போர்ட்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த பாடி வில் பி கிரிமேட்டட் அண்ட் தி ஆஷஸ் டேக்கன் டு ஆஸ்திரேலியா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போது என்னடா இப்படி எழுதியிருக்காங்க கிரிக்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்ச நாள் இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ஓகேவா ஐஓ பிளே அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் அழைச்சிட்டு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ப்ளே பண்ண போகிறாங்க. அப்போது நாங்கள் வந்து அந்த ஆஷஸை நாங்கள் கண்டிப்பாக மீட்டுட்டு வருவோம் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஆஸ்திரேலியா அவங்க கிரிக்கெட் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால அப்போது அந்த ஆஷஸுக்கான இந்த சாம்பலுங்கிறதுக்கான ஒரு பீக்கில் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? அப்புறம் ஐஓ பிளே இது மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் ஐஓ பிளேயோட கிரிக்கெட் டீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா போய் நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இது போல் நல்லா நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? இப்போது அங்கே மேட்சஸ் முடியும் பொழுது ஒரு சில லோக்கல் கிரிக்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி கிரிக்கெட் நடக்கும்பொழுது அதில் நல்லா ப்ளே பண்ணுறாங்க அந்த ஐஓ பிளே கிரிக்கெட் டீம்ஸ்லாம். அப்போது ஃப்ளோரன் மர்ஃபி, ஓகேவா, ஃப்ளாரன்ஸ் மர்ஃபி அப்படிங்கிறவங்கள வந்து சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் விளையாண்டு ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 அந்த பெயில்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டம்போடைய பெயில்ஸை வந்து எரித்து அந்த பெர்ஃப்யூமோடைய பாட்டிலை வந்து கொடுத்து இது எதவங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் அப்போது அந்த இதுமாரி ஆஷஸ்ன்னு ஒரு நேம் வருது. அப்புறம் ஒரு வருடம் காலம் கழித்து போய் அவங்க பார்க்கும்பொழுது இவங்களை ஃப்ளாரன்ஸ் மர்ஃபியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போது இதை வந்து அந்த டொனேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆஷஸ்ன்னு சொல்லி டொனேட் பண்ணுறாங்க. இதுதான் மேக்ஸிமம் இந்த மேட்ரு. ஓகேவா? காதல் கதை வரையும் போய் காதல் அப்புறமும் இந்த ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா வந்து ஓவலில் வந்து இங்கிலாந்தை தோக்கடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போது அந்த பேசும்போது த பாடி வில் பி கிரிமேட்டட் அண்ட் தி ஆஷஸ் டு டேக்கன் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஆஷஸுங்கிறதுல 2 டீமுக்கும் அந்த சாம்பலை நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்ல ஐஓ பிளே கிரிக்கெட் டீம்ஸும் ஆஸ்திரேலியாவுடைய டீம்ஸ் வந்து அதை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆஷஸ் அதில் பீக் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் தர கிரிக்கெட்லலாம் ப்ளே பண்ணும்பொழுது நல்லா ப்ளே பண்ணுறாங்க இங்கிலாந்து கிரிக்கெட். அப்போது ஃப்ளாரன் மர்ஃபி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா விளையாடுங்கன்னு சொல்லி அந்த பெயில்ஸ் எல்லாம் நல்லா எரித்து ஸ்டம்பில் இருக்க பெயில்ஸை எரித்து ஒரு பர்ஃப்யூமில் கொடுக்கும்பொழுது ஆஷஸ்ன்னு நேம் வருது. ஒரு வருடம் காலம் போய் அவங்க திரும்பி வரும்பொழுது அவங்க அந்த பர்ஃப்யூமை வந்து மேரேஜ் பண்ணும்போது டொனேட் பண்ணுறாங்க. இதுதான் மேக்ஸிமம் ஆஷஸ் நடந்தது. ஆஷஸுங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நடக்கும். ஓகே, அந்த 2 வருஷத்துக்கு ஒரு முறையில் ஆஸ்திரேலியா சம்மர் சீசன் தான் விளையாடுவோம். ஆஸ்திரேலியா சம்மர் சீசன் அப்படின்னா டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி வரும். இதே இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்லாம் மார்ச் ஏப்ரல் மே அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம கண்டிஷன்ஸ் மாதிரி வந்து ஓகேவா, இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் மேக்ஸிமம் வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கும்போது பிரிஸ்பேனில் ஆரம்பிப்பாங்க. செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிங் டே டெஸ்ட், அந்த கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு அந்த டைமில் வந்து டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகேவா? இதுதான் மேக்ஸிமம் வந்து ஆஷஸுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகேவா?